ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சமூகம் இந்த பூமியில் எங்கே போனாலும் ஆண்டவர் சமூகம் கொடுக்குற சந்தோஷத்தை போல எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே விடுதலை இருக்கு. வியாதியில் விடுதலை, துக்கத்தில் விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனையில இருந்து விடுதலை. எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை தருகிற ஒரு ஸ்தலம் எதுனா தேவனுடைய ஆலயம் தான். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் அமருகிறது, இந்த ஆலயத்தில் இருப்பதும், இந்த ஆலயத்தில் செபிப்பதும், இந்த ஆலயத்தில் பற்றி இருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப கவனத்தோடு கூட கேட்கணும் பாருங்க, ரொம்ப விசுவாசத்தோடு கூட கேட்கணும் பாருங்க. அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்ய அநேக வழிகளை இன்றைக்கு பாருங்க திறந்து கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது ரொம்ப கவனத்தோடு, ரொம்ப பாரத்தோடு, ரொம்ப வாஞ்சையோடு கொடுங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் இடத்துல வாஞ்சையா இருக்கிறபடினால அவனை நான் விடுவிப்பேன். விடுதலை எங்க வருதுன்னா அவருடைய வார்த்தையில வாஞ்சையோடு கூட, அவருடைய வார்த்தையில தாகத்தோடு கூட. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு வசனம் சொல்லுகிற நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படிப்படுத்துதுன்னா நம்முடைய வாழ்க்கையில நித்தியத்தை உண்டாக்குறது, நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை தருகிற ஒரு வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த மாதம் ஒரு சவாலான மாதம் தான். அநேக தேவைகள், அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்த பற்றியிலும் இந்த மாதத்தை கர்த்தர் கரம் பிடித்து இந்த 30 நாளும் கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தலை, சூழ்நிலை நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தலை. வசனம் சொல்லுறது போல அவருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நம்ம நினைக்காததை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அதிசயத்துக்கு அளவில்லாத இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அதிசயங்களை அளவிட்டு சொல்லவே முடியாது. எனக்கு ஆண்டவர் இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறாரு, இவ்வளோ காரியத்தை தான் செய்திருக்கிறாருன்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அளவில்லாத அதிசயத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவருடைய அதிசயங்களை நம்ம விவரித்து சொல்லும்போது, அவருடைய அதிசயங்களை நம்ம இன்றைக்கு பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏற்கனவே வாசித்த இன்றைக்கு வசனம் தான் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். 23வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நம்ம வாசித்து இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நம்ம தியானித்து இந்த வார்த்தையில் இருக்கிற சில நல்ல சாராம்சங்களை, தாவீது இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிற அநேக சத்தியங்களை நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நம் காண தேவன் உதவி செய்ய வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த கடைசி பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. இம்பார்ட்டன்ட் ஆஃப் சர்ச். ஆண்டவருடைய ஆலயத்து குறித்த முக்கியத்துவங்கள், கர்த்தருடைய ஆலயத்தினாலே வருகிற நன்மைகள், கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் நீடித்து இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில நம் வாழ்கிற ஜீவனுள்ள நாள், வசனம் சொல்லுகிறது, நம்முடைய காலங்களுடைய கரத்தில் இருக்கிறதா. எத்தனை நாட்கள் இருக்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு எப்போ வேணா எந்த காரியம் வேணா நடக்கலாம். இன்றைக்கு பாருங்க, நம்ம இன்றைக்கு இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு கேரண்டி, வாரண்டி இருக்கிறது. நம்ம பார்க்குற இந்த மைக்கு, கீபோர்டு, மொபைல் ஃபோனு, ஸ்பீக்கர் பாக்ஸு, ஒரு சின்ன பொருளுக்கும் அந்த கம்பெனிலேருந்து ஒரு கேரண்டியோ இல்லை வாரண்டியோ. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் எப்போ மறிப்பான், எந்த நேரத்தில் மறிப்பான், எந்த சமயத்தில் மறிப்பான், எந்த பொழுதுல மதிப்பான்னு யாருமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டியே கிடையாது. ஒன்று தான் கேரண்டி, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு என் மேல கிருபை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் நீடித்த நாட்களாய் உயிர் வாழ அந்த கிருபை, வசனம் சொல்லுகிற நான் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. கிருபை இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அஷூரன்ஸ், ஒரு கேரண்டி வருது. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த கிருபையின் நன்மையை என தொடரும் பொழுது அவருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன். அதனால இந்த நிலையில்லாத வாழ்க்கையில நிலையானதை பற்றி கொள்ள கவனமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது எந்த நேரத்தில் என்ன சம்பவிப்போம் என்பதே நம்மளுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட
வாழ்க்கையில் இருக்கிற நம்ம அல்லேலூயா ஆண்டவருடைய வீட்டில் இருப்பதை குறித்த பாக்கியத்துவங்களை நம்ம அதிகமாய் அறிந்து கொள்வது நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரம் நம்ம யோசிக்கலாம், சபைக்கு வருகிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, ஏன் ஆண்டவர் நம்மளை சபைக்கு வரவும் அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடவும் அவரை ஆராதிக்கவும் சபையிலே நிலைத்திருக்கவும் ஆண்டவர் ஏன் விரும்புகிறார்? அல்லேலூயா. ஆதி நாட்களிலே சபை எப்படி இருந்தது? அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஆதாமுடைய காலத்துல ஆபிரகாமுடைய காலத்துல எல்லாம் பாருங்க ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க. அந்த பலிபீடத்துல ஒரு பலியை செலுத்துவாங்க, ஆண்டவர் ஆராதிப்பாங்க, இப்படிதான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு கூடுகையோ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை பாடவோ ஆராதிக்கவோ இயலாத இருந்தது. அந்த காலத்துல பலிபீடத்துல தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தின ஒரு காலம் இருந்தது. அல்லேலூயா. பின்பு கர்த்தர் மோசேயை அழைத்த பொழுது வசனம் சொல்லுகிறது, மோசேவுக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு பாருங்க பலி செலுத்தவும் ஆசாரிகள் தேவ சமூகத்துல தூபம் காட்டவும் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு கூடாரத்தை போல. அல்லேலூயா. ஆலயம் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா, ஒரு டென்ட், ஒரு கூடாரத்தை போல இருந்துச்சு. அவங்க எப்பெல்லாம் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தை பெயர்ந்து போகிறாங்களோ அந்த கூடாரத்தை ஃபுல்லா கழட்டி கொண்டு போய் முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தை போடுவாங்க. அதை சுற்றிலும் அவருடைய வீடுகளை அவருடைய கூடாரங்களை போடுவாங்க. ஆண்டவர் சொல்வாரு, என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நடுவுல போடு, அதை சுற்றிலும் உடைய வீடுகளை உங்க கூடாரங்களை போடு. அப்போ ஒவ்வொரு முறையும் மோசேயின் காலத்துல யார் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போக முடியும் பாத்தீங்கன்னா, ஆசாரியர் மாத்திரம் தான் ஆலயத்திற்குள்ள போக முடியும். அல்லேலூயா. எனக்கு பாருங்க, பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரதான ஸ்தலம், பிரகாரம், இப்படி 3 பாகமா இருந்தது. இந்த 3 பாகத்துல ஜனங்க வெறும் வாசல் அண்டையில் மாத்திரம் தான் போக முடியும். பிற்பாடு பிரகாரத்திலேயோ இல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ அவர்கள் போகக்கூடாது இருந்தது. தேவனுடைய கூடாரத்துல அந்த ஆலயத்துல ஜனங்கள் போவதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிக்கல. அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்கள் எல்லாரும் பலி செலுத்துவாங்க. மகா பிரதான ஆசாரியர் மாத்திரம் ஆலயத்திற்குள்ள போய் ஜனங்களுக்காக பரிந்து பேசி தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காக தேவனிடத்தில் முறையிட்டு வந்து தன் ஜனங்களை சுத்திகரிப்பது வழக்கமா இருந்தது. அல்லேலூயா. மோசேயின் காலத்தின் ஆலயம் இப்படியா இருந்தது. பிற்பாடு காலம் சென்ற பொழுது அல்லேலூயா தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, நம்ம ஆண்டவருக்காக என்னத்தை கட்டணும்? பெரிய ஆலயத்தை கட்டணும். ஆலயம் வெறும் டென்ட்டா மாத்திரம் இருந்தத ஆண்டவர் ஆபிரகாம் இன்றைக்கு பாருங்க தாவீதுக்குள்ளே ஒரு பாரத்தை வைக்கிறார். எப்படியாவது தேவனுக்காக. அந்த காலத்துல பாகாலுக்கு அநேக பெரிய பெரிய கோவில்களும் பலிபீடங்களும் இருந்ததா, தேவனை ஆராதிக்க ஆலயம் இல்லாது இருந்தது. அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்குள்ள ஒரு பாரத்தை உண்டாக்குறார். அல்லேலூயா. தாவீதினாலே ஆலயம் கட்டக்கூடாது இருந்தது. அதுக்கப்புறம் யார் ஆலயத்தை கட்டுந்து? யார் கட்டுந்து? சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுற. எப்படி கட்டுறாரு? மகா மகிமையா கட்டுகிறார். அல்லேலூயா. தங்கத்தினாலும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையுயர்ந்த மரங்களினாலும் வைடூரியத்தினாலும் அல்லேலூயா வாசனை மரத்தினாலும். ஆலயத்துக்குள்ள போனாலும் பெரிய வாசனை, பர்ஃபியூம் எல்லாம் அடிக்க தேவையில்ல, வாசனை மரத்தினால ஆலயத்தை தங்க தட்டினால மூடி மகிமையாய் ஆலயத்துல விலையுயர்ந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து வைத்து தேவனை ஆராதிக்கும்படியா முதல் முறையில இன்றைக்கு பாருங்க சாலமோன் காலத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் ஆலயம் என்பது the gather together, ஒரு ஸ்தலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி சேருவது தான் ஆலயம். அல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஆலயம் என்பது நாளுக்கு நாள் விரிவடைவதை தேவன் விரும்புகிறார். ஆலயம் என்பது தேவனுடைய சமூகம் என்பது தேவனுடைய சபை என்பது இப்படிப்பட்ட காலத்துல. அதுக்கப்புறம் பாருங்க ஆலயம் எப்படியா மாறிச்சு. ஆண்டவர் எல்லாரும் ஒவ்வொரு முறையும் தேவனை கூடி நல்ல, அதுக்கப்புறம் அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனுடைய கிறிஸ்து. இன்றைக்கு பாருங்க அவரே தம்முடைய தேவனுடைய ஆலயமாய் வெளிப்படுத்தினார். பிற்பாடு ஆண்டவர் சொன்னாரு, அல்லேலூயா, நீங்க தான் கர்த்தருடைய ஆலயம் சொன்னார். யாரை பார்த்து சொன்னாரு? அல்லேலூயா. you are the temple of God. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சரீரத்துல தேவன் தங்குகிறபடியினால நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க தான் ஆலயம். அப்ப நம்ம பார்க்கிறது, நம்மளை சுற்றிலும் இருக்கிறது இது ஒரு கட்டடம். அல்லேலூயா. இந்த கட்டடத்துக்குள்ளாக தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்ம ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா.
ஆலயம் வராம, தேவனுடைய சமூகத்துக்கு வராம தேவனை எப்படி அறிந்து கொள்வது? ஆண்டவர் சொல்ல, நீங்க தான் ஆலயம், நான் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், எனக்குள்ளதான் தேவன் வாசமா இருக்கிறார். இந்த கட்டணத்துக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்திற்கு, இந்த 4 சுவருக்குள்ள வசனம் சொல்லுகிறது, சாலமோன் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டி அவன் 1000 பலிகளை இட்ட பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தின் மேல வந்துச்சு. ஒரு மேகம் ஆலயத்தை மூடிச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் உள்ளே போக கூடாத அளவுக்கு தேவனுடைய ஆலயத்துல என்ன இருந்துச்சு? தேவனுடைய மகிமை. அப்ப நல்லா கவனிங்க, ஆலயத்துல வருகிறதுனால நான் மகிமைக்குள்ள பிரவேசிக்க தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயம் பரலோகத்துல இருந்து அவருடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஒரு ஸ்தலமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் இந்த சபை தொடங்கும் போது இந்த வசனத்தை நம்ம பெருசா, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள். இந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம்னா, தேவனுடைய மகிமை தங்குகிற ஒரு ஸ்தலம். நிறைய பேர் இந்த ஸ்தலத்தை குறித்த மேன்மை தெரியல, இந்த ஸ்தலத்தினாலே வருகிற விடுதலை தெரியல, இந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய கண்கள் திறந்து இருக்கிறது என்பதை அறியாது இருக்கிறாங்க. இந்த அறிவில்லாமையினால தான் நிறைய நேரத்தில் இந்த ஆலயத்தை நிறைய பேர் புறக்கணிச்சிடறாங்க. இந்த ஆலயத்தின் முக்கியத்துவங்களை குறித்து நிறைய பேருக்கு தெரியுது. ஆலயத்துக்கு வருகிறதுனால பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்ல. அல்லேலூயா. இந்த ஆலயம் என்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கிரேக்க பதத்துல அந்த காலத்துல பாருங்க, ஆலயத்திற்கு எக்லீசியா, அதாவது கூடுகிற ஒரு ஸ்தலமா இருந்தது என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா? ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க, பேதுருவை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். முதல்ல ஆண்டவர் பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் சர்ச் வேதத்துல சபை என்கிற வார்த்தை முதல்ல இன்றைக்கு பாருங்க சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த வசனத்தை எப்படி அவர் முடிக்கிறாரு? பாதாளத்தின் வாசல்கள். அப்ப சபைய, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பாதாளம் மேற்கொண்டோம். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் விழுங்கிடும், பாதாளத்தின் வாசல் அவர்களை வாரிக்கொள்ளும். ஆனா எந்த மனுஷன் சபைக்குள்ள இருக்கிறானோ, அல்லேலூயா, எந்த மனுஷன், வசனம் சொல்லுகிறது, நோவா பேழைக்குள் இன்றைக்கு உட்பிரவேச எந்த மிருகத்திற்கும் வெள்ளம் வாரிக்கொள்ளாதபடி அந்த பேழை எப்படி அவர்களை தப்புவித்ததோ, சபை என்பது நம்மை தப்புவிக்கிற, பாதாளத்தின் வாசலுக்கு நம்மை தப்புவிக்கிற ஒரு ஸ்தலமா இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் நரகம் போனோமா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனாலே பாதாளம் நமக்காக ஆயத்தமா இருக்கும். சபைக்கு வராத, சபையை விட்டு விடுகிறதுனாலே, சபையிலே தேவனை ஆராதிக்கிறதை நம்ம அற்பமாய் எண்ணி அந்த ஆராதனை புறக்கணிக்கிறதுனாலே ஒன்று வாய் திறந்து காத்திருக்கிறது எது கேட்டீங்கன்னா பாதாளம். அல்லேலூயா. அதனாலதான் தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, ஆண்டோடைய வீட்டில நிலைத்திருக்கிறது தான் நன்மைக்கும் கிருபைக்கும் என்னை பாத்திரவானாய் மாற்றும் என்பதனாலதான் அவர் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது சபையின் மேன்மையை நல்லா புரிந்துதான் அவர் எழுதுறாரு. நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சபையை விடுகிறதுனாலே வருகிற நிறைய பாதிப்பு இருக்கு. ஒரு மனுஷன் ஆலயத்தை விட்டுட்டானா, அல்லேலூயா, நான் சொல்லுகிறது பாருங்க, சில நேரம் பாருங்க, நான் போன வாரம் சொன்னது போல ஒரு வாரம் வர்றதுனால நிறைய நேரம் நம்மளை திருப்தி ஆக்கி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 2 வாரம் வரலனாலும் 3 வாரம் வரலனாலும் அதை குறித்து வசனம் சொல்லுகிறது. சிலர் அல்லேலூயா சபையை விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, விட்டு விடு. அப்ப சபையை விட்டு விடுகிறது, சபையின் கூடுகையை விட்டு விடுகிறது, அல்லேலூயா, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைக்கிறது, பொய் சொல்றது பாவம், அல்லேலூயா, திருடுறது பாவம், கெட்ட வார்த்தை பேசுறது பாவம். நம்முடைய கிறிஸ்துவுடைய அறிவியல இருக்கிற காரியத்தை சொல்றேன். அல்லேலூயா. பிறரை காயப்படுத்துறது பாவம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பொய் சாட்சி சொல்றது பாவம், சினிமா பார்க்கறது பாவம், சினிமா பாட்டு பாடுறது பாவம், உலகத்தோடு கூட இணைவது பாவம், கெட்ட நண்பர்களோடு சேர்றது பாவம். இதெல்லாம் பாவம் தான். அதோடு கூட இதையும் நீங்க சேர்த்துக்கணும். எந்த மனுஷன் சபையை விட்டு போகிறானோ அதுவும் பாவம் தான். அல்லேலூயா. ஏன்னா சபையின் கூடுகைய, சபையின் முக்கியத்துவத்தை நாம் மறந்து
ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை நான் கொடுக்காம, அல்லேலூயா, எனக்கோ வசனம் சொல்லுகிறது, இந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத அப்படின்னு வேதம் சொல்லுது. எதை செய்யாத? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்களா அந்த வசனத்தை. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் எத்தனாவது அதிகாரம்? 38வது அதிகாரம் நினைக்கிறேன். சாரி, 58 வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. 58:13 வாசிப்போம். நல்லா கவனிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, நல்லா கவனிங்க. முதல்ல எதை செய்யக்கூடாதா? நான் சொல்லுகிறேன். ஏன் சபை முக்கியமானதுன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏன் 6 நாட்களை இன்றைக்கு பூமியை எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, மனுஷனை படைச்சிட்டாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு வசனம் சொல்லுகிறது 7வது நாளில் அவர் என்ன செஞ்சாரு? ஓய்வு இருந்தார். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே, இந்த 7ஆம் நாளிலே, இந்த நாள் எப்படி வசனம் சொல்லுகிறது? இந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க. ஓய்வு நாள், பரிசுத்தமான நாள், ஆசீர்வாதமான நாள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓய்வு நாள் என்ன நாள்? பரிசுத்தமான நாள், ஆசீர்வாதமான நாள். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், சபையில தான் ஒரு மனுஷன் விடுதலை பெறுகிறான். சபையில தான் ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ளுகிறான். சபையில தான் ஒரு மனுஷன் தேவனோடு கூட சேருகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபையில தான் உங்களுக்கு கம்யூனியன், தேவனுடைய பந்தி, உங்களை தேவனோடு கூட கடைசி நாட்களிலே எழுப்புவதற்கு சபை தான் உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள். தேவனுடைய பந்தி எங்க நடக்குதுன்னா, சபையில தான் தேவனுடைய பந்தியிலே பங்கு கொள்ளுகிற வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சபையில தான் ஒரு மனுஷனை ஆராதனை வீரனாய் மாற்றுகிறது. ஒரு ஆமென் சொல்லுகிறேன். சபை ஒரு மனுஷனை ஞானியாய் மாற்றுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபை ஒரு மனிதனுக்குள்ள விடுதலையை உண்டாக்குறது. சபை உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு நல்ல ஆசீர்வாதத்தின் வீடாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, இந்த ஓய்வு நாளை எப்படி பண்ணி வச்சிருக்கிறேன்னா, ஒன்னு பரிசுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இந்த நாளிலே, ஒருவேளை இந்த 6 நாட்களிலே ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கரப்பட்டாலும், இந்த 7ஆவது நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே நீ வரும்பொழுது பரிசுத்த ஆவியான உனக்குள்ள உணர்த்துகிறார். அல்லேலூயா. உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய வாழ்க்கையில இயலாமல் செய்த எல்லா கரைகளும் இந்த சபையானது உன்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு ஸ்தலமாய் மாற்றுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். முதல்ல ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு இஷ்டமானத நம்ம செய்யாத இருக்கிறோமா? முதல்ல நமக்கு இஷ்டமானது, அதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்கு. இல்லையில முதல்ல என் பிள்ளைக்கு சோறு, என் பொண்ணுக்கு சோறு, என் இதுக்கு சோறு, இதெல்லாம் இப்போ வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமானதை செய்ய. முதல்ல என்ன செஞ்சிட்டோம்? நமக்கு இஷ்டமானதை செஞ்சிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, இதை செய்வதனாலே தேவனுடைய ஆலயம் உனக்கு நேரம் தவிர்க்குதுன்னா அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியம் இல்லாததுன்னு சொல்றேன். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றார், உனக்கு இஷ்டமானது எதை செய்யாத? எனக்கு இஷ்டம், எனக்கு பிரியமானது என்னவோ. அல்லேலூயா. சில பேருக்கு தூக்கம் பிரியமா இருக்கும். பொழுது வெறுது கூட தெரியாத அளவுக்கு அவங்களுடைய தூக்கம் இஷ்டமா தூங்குவாங்க. அல்லேலூயா. நேரம் அடிச்சு ஏஞ்சிக்கனாலும் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது மேல பிரியம், இஷ்டம் என்பது எது மேல விருப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்புகிறவன் தரித்திரத்தை அடைவான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இஷ்டமானத இந்த சபைக்கு வருகிற இந்த 7ஆம் நாளில், இந்த ஓய்வு நாளில நமக்கு பிரியமானத ஒரு நாள நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, இந்த ஓய்வு நாளில் தான் நிறைய காரியத்தை வச்சுப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் திருமணத்தை ஓய்வு நாளில் வைக்கக்கூடாது. அப்படிதானே?
ஏன்னா எனக்கு இஷ்டமானது எது? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியம் இருக்குன்னா தேவ சமூகத்தில் வந்துட்டு தான் போனோமே கண்டி தேவனை விட்டுட்டு போகக்கூடாது. ராமின் சொல்லுங்களேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாரிஸில் வெள்ளிக்கிழமை போய் பாருங்க, 12 மணிக்கு போய் பாருங்க. அல்லேலூயா, எல்லா முஸ்லீமும் அவனுடைய கடையை சாத்திரானா? அல்லேலூயா. அந்த நேரத்தில் 1 கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் கடையை சத்தமான செஞ்சிடறான், மூடிட்டு போய் தொழுகையை முடிச்சுட்டு தான் வந்து என்ன செய்யறான் திறக்கிறான். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இது இந்த வருமானத்தை காட்டில நான் அங்கே போகிறது அவனுக்கு நலமா இருக்குன்னு போயிடுறான். ஆனால் நீங்க நானும் என்ன செய்கிறோம்? முதல்ல நமக்கு இஷ்டமானதை செஞ்சுட்டு தான் தேவ சமூகத்துக்கு வரோம். அல்லேலூயா. இந்த நாளில நமக்கு இஷ்டமானது, நமக்கு பிரியமானது, நமக்கு வருமானத்தை ஈட்டுகிறத, இல்ல நம்முடைய வாழ்க்கையில லாபத்தை உண்டாக்குகிற எந்த காரியத்தையும் நாம் செய்யாதபடி முதல்ல வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? முதலாவது நம்முடைய காரியத்தையும் நம்முடைய வேலையும் நம்முடைய காரியத்தையும் முக்கியத்துவப்படுத்தி எது முக்கியம் என்பதை நிறைய நேரத்தில் மறந்து போயிடும். நான் சொல்லுகிறேன், ஆலயத்தில் வருகிறதுனாலே உடைய வாழ்க்கை மேன்மையை அடையும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை உன் வாழ்க்கையின் தராதாரத்தை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே போகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா யோசித்து பாருங்க, நீ முன்னால வந்ததுக்கும் இப்போ நீ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுக்கு காரணம் உன் வருமானமோ, அல்லேலூயா, பணமோ நகையோ உன்னை சுற்றில் இருக்கிற ஜனமோ அல்ல, நீ தேவனுக்கு கொடுக்கிற நேரம் தான் உன்னை பட்டை தீட்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார்? உனக்கு இஷ்டமானது என்ன செய்யாத, ஓய்வு நாள்ல செய்யாத. அவருக்கு இஷ்டமானது எது? அவரை ஆராதிப்பது. அல்லேலூயா. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எழுந்தவனையும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவரை ஆராதித்துட்டு பிற்பாடு அவருக்கு இஷ்டமான இந்த நாளில் ஒரு 3 மணி நேரத்தை கர்த்தருக்கு பிரியமான வேற எந்த காரியத்தை நம்ம நினைவில் ஏற்றாதபடி, எந்த காரியத்தையும் நம்முடைய நினைவுக்குள்ள கொண்டு வராதபடி அவருக்கு இஷ்டமான பாடலையும் அவருக்கு இஷ்டமான ஆராதனையும் அவருக்கு இஷ்டமான காணிக்கைகளையும் அவருக்கு இஷ்டமான அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளையும், அல்லேலூயா, அவருடைய வார்த்தையில இன்னும் நான் திருப்தியாக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட வரும்பொழுது இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமான நாளாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். a day without prayer, அல்லேலூயா, a day without blessing ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஜெபம் இல்லாத நாள், அந்த நாள் ஆசீர்வாதம் இல்லாத நாளா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அதே போல ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நான் ஆண்டவரை ஆராதிக்க விட்டுட்டேன்னா அந்த நாளுக்குரிய கணக்கை நான் பரலோகத்தில் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நான் அந்த நாளில் குறிய ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் வரல என்பதை குறித்து நிச்சயம் தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா ஒன்று உங்கள் மனதில் இருக்கணும், இந்த 3 மணி நேரம் எனக்குரியதில்லை, கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. 8:30 மணிக்கு வரோம், சரியா 11:30 மணிக்கெல்லாம் என்ன செய்கிறோம்? 11 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடும்? முடிச்சிடும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நிறைய நேரத்தை கொடுக்குற நம்மளால இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு நாள் மாத்திரம் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க நம்மளால முடியலன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த நாளில் உன்னை அவன் இன்றைக்கு பாருங்க தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டா இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கக்கூடாதபடி அவன் தடை பண்ணி போடுகிறான். அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. உன் காலை விலக்கி ஆண்டவர் சொல்ல உன் வழிகளின்படி நடவாமலும், ஆண்டவர் சொல்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், ஆண்டவர் சொல்ல என்ன செய்யக்கூடாதா? உன் சொந்த பேச்சை கூட என்ன செய்யாத, பேசாமல் இருந்து ஓய்வு நாளை, அல்லேலூயா, என்ன நாள் இருந்து என்னமா? சில பேர் நினைப்பாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே லீவ் வருது, அல்லேலூயா, இந்த நாளில் கூட கொஞ்ச நேரம் என்ன செய்ய முடியல, என்னால் தூங்க முடியலையே, காலையில் எழுப்பிடுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது இந்த நாள் உனக்கு எப்படிப்பட்ட நாளா நினைக்கணுமா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட நாளா? மனமகிழ்ச்சிய நாளா.
அல்லேலூயா. ஒருத்தருக்கு பாருங்க கல்யாணம்னு சொல்லிட்டா பாருங்க, முந்தின நாள்ல இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிடும். என்ன துணி போடலாம், அல்லேலூயா, எப்படி போகலாம், அங்க என்ன பிரியாணி போடுவாங்க, அல்லேலூயா, அங்க போய் சந்தோஷமா இருந்து உக்காஞ்சி எல்லாரோட பேசி. ஏன்னா அது என்ன நாள், அவங்களுக்கு என்ன நாளா இருக்கு, சந்தோஷமா ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போறோம், இல்ல ஒரு பர்த்டேக்கு போறோம், இல்ல ஏதாவது போனோம், என்ன செய்யறோம், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்மள அறியாதானே செய்யுது. இல்ல ஒரு பிக்னிக்கே போறோம், அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன், எல்லாருக்கும் என்ன வருது, சந்தோஷம் வருது, அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை நாங்க எங்க பார்த்தோம் தெரியுமா, காலையில 7 மணிக்கு எல்லாம் கீழே வந்துனோம்னா, அல்லேலூயா, சில பேர் 6:30க்கெல்லாம் ரெடி ஆகி கீழே, என்னது எங்க போறோம், சுத்தி பார்க்க போறோம், மற்றதெல்லாம் பார்க்க போறோம், ஒரு சந்தோஷமா என்ன செய்யணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்த்தோம் வந்துட்டோம், ஆனா நிலையான சந்தோஷம் எங்க இருக்குன்னா ஆண்டோடைய ஆலயத்தில். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன், அல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உனக்கு இஷ்டமானதை பேசாமலும் இந்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, அல்லேலூயா. இந்த நாள் எப்படிப்பட்டதா இருக்கா, மகிமையின் நாள், சந்தோஷத்தின் நாள், அல்லேலூயா. நீ ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்பொழுது, அந்த காலத்துல பாருங்க ஆரம்ப கட்ட ஊழியர்கள்லாம், ஆரம்ப கட்டத்தில் இருந்த விசுவாசிகள் எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா தேவ சமூகத்துல போவன்னு வாஞ்சையா இருந்தாங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த நாள் ஏன் வருதுன்னு நிறைய பேர் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அல்லேலூயா. சில பேர் ஏன் சபைக்கு வர, ஏன் வரனே தெரில, கூப்பிட்டாங்க வரேன், அல்லேலூயா. சில பேர் இருக்காருங்க, ஏன் சபைக்கு வரீங்க, வரலன்னா சாத்திராக்கப்பா என்ன செய்வாரு, கேட்பாரு, இல்லை அண்ணன் பார்க்குறப்போ கேட்பாரு, அதுக்கு தான் சபைக்கு வரும், அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் ஏன் சபைக்கு வரேன்னா நமக்கே தெரியாது, நோக்கமின்றி வருகிறது கிடையாது, வாஞ்சையோடு வருகிறது தான் தேவனுடைய ஆளு. ராமின் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சபை என்னை என் வாழ்க்கையில மேன்மையான வழிகளை காண்பிக்கிற ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் மாற்றுகிறார், அல்லேலூயா. சபைக்கு வந்ததுனாலதான் அன்னாளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார், அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தேவ ஆலயத்திற்கு வருவது அவருடைய வாழ்க்கையில வழக்கமா இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவள் ஆலயத்தில் வரும்பொழுது அவருடைய நாச்சியால் அவளை துக்கப்படும்படியாய் அநேக வார்த்தையினாலே அவளை துக்கப்படுத்துவார். அவள் துக்கப்படும் போதெல்லாம் அவருடைய இருதயம் நிறைய வேதனைப்படுகிறது, அவன் அழுகுகிறவளா இருந்தாரு. ஒவ்வொரு முறையும் அவனோட புருஷன் வந்து சொல்றான், 10 குமாரனை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு, 10 குமாரனை பார்க்கவும் நான் உனக்கு அதிகம் அல்லையா என்று அவனை தேற்றும் போது அந்த தேற்றுதலை அவருடைய செவியில் அவ ஏற்றுக்கொள்ளல, அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அவருடைய வாழ்க்கை அழுகையும் கண்ணீருமா இருந்துச்சு. அவளுக்குள்ள முதல்ல ஒரு விழிப்பு வருது, அல்லேலூயா. நம்ம வரோம், பலி செலுத்துறோம், போயிடுறோம், ஆனா இந்த தடவை போகக்கூடாது, அல்லேலூயா. அவருடைய ஆலயத்திற்குள்ள போகணும். ராமின் சொல்லுங்களேன், நான் சொல்லுகிறேன், தாவீது சொல்றேன், நான் ஒன்றை கேட்டேன், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறேன், அந்த வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 27:4, சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும். நல்ல கவனிங்க, அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்ய முடியாது, அல்லேலூயா. யாருன்னா ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கிறீங்களா, அல்லேலூயா. தாவீது சொல்ற கர்த்தருடைய ஆலயத்துல எதை ஆராய்ச்சி பண்றாரா, வாசிங்களா, ஆராய்ச்சி பண்ணும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே. எந்த நாள் ஃபுல்லாவா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இந்த 2.5 மணி நேரம் இருக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா தாவீது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், அல்லேலூயா. இவர் என்ன சும்மா கூட்ட வச்சுட்டு நம்மளை தொல்லை கொடுக்குறாரு, வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கு, குடும்பத்தை பார்க்க தேவையில்லையா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கூட்டம். ஆனா தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பேன். யாராவது ஒரு நாள், அல்லேலூயா, இந்த சபை தொடங்கி 7 வருஷம் ஆகுது, நான் சாவி கொடுங்க, ஒரு நைட்டு ஃபுல்லா நான் ஜபத்துல இருந்து இங்கேயே தூங்கிட்டு போறேன் அப்படின்னு யாருன்னா சொல்லியிருக்கிறீங்களா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துல உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யறாராம். ராமேன் சொல்லுங்களேன், தேவனிடத்துல ஒன்றை கேட்டேன், அதையே நாடி, அல்லேலூயா.
சத்தமாய் சொல்லுங்களேன். நம்ம ஆலயத்திற்கு வரும் பொழுது, நம்ம ஆலயத்தில் இருக்கும் பொழுது, நம்ம ஆலயத்திற்குள்ளாக நுழையும் பொழுது தாவீது சொல்ல, நான் ஒன்றை வாஞ்சைத்து வருகிறேன். என்ன? அவருடைய மகிமையை காணும்படியா. அவருக்கு நல்லா தெரியும் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் ஆண்டவர் சொல்றேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சில நேரம் நம்ம சபைக்கு வருவோம், சபையில் இருப்போம், ஆனால் சபையில் கை தட்ட மாட்டோம், சபையில் பாட்டு பாட மாட்டோம். அல்லேலூயா. சபையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. நம்ம வந்து எப்படி வந்தோமோ வந்தவனமாய் போகிற அநேக கூட்டங்கள் நிறைய நேரத்தில் சபையில் இருக்கு. அப்படி வருகிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தாவீது சொல்றான், கர்த்தருடையத்துல வரும்போது ஒரு வாஞ்சையோடு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு, ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்கு வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா எனக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து பண்டக சாலையின் ஆசீர்வாதத்தினால என் இருதயத்தை நிரப்புவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல மண்ணாவை கர்த்தர் எனக்கு நோக்கி பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஜீவனுள்ள பிரார்த்தத்தினாலே கர்த்தர் என் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. என் பாத்திரத்தை ஆண்டவர் நல்ல நித்திய மகிமையின் அபிஷேகத்தினால நிரப்புவார் என்ற ஒரு வாஞ்சையோடு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். சில நேரம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகட்டுமே. அல்லேலூயா. எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. எல்லாரும் கழுத்தும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். என்ன செய்வோம்? ஒன்று ஃபோன் இருக்கிறவங்க ஃபோன் அழுத்தி பார்ப்பாங்க, நான் இன்னும் முடிக்காதக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டில், மறுபடியும் வாசிங்களேன், எல்லாரும் கேட்கட்டும் அந்த வசனத்தை, நல்லா கவனிங்க. எந்த நாளெல்லாம்? ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதே. அல்லேலூயா. சில பேர் பாருங்க, சபை முடிஞ்ச உடனே அவங்களுடைய பார்வையெல்லாம் வாசல் மேலேயே இருக்கும். பலிபீடத்தில் வந்து பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. they are busy. எதுல பிஸி? பிஸி வித் மணி. போனாதான் இங்க இருந்தாலே பணம் வரையா. நிறைய பேருக்கு அது தெரியுது கிடையாது. அல்லேலூயா. அவங்களுடைய கால்கள் தீவிரிக்கிறது எதுக்கு? முடிஞ்ச உடனே அல்லேலூயா பேக் எடுத்து மாட்டுறது. அல்லேலூயா. சர்னு போயிரு. ஆனால் தாவீது சொல்லுங்க, ஆலயத்தில் தங்கி இருக்கிறது. ஸ்டே. உங்களுடைய கால்கள் தேவனுடைய ஆலயத்தில் தங்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் வீடுகளில் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கும். ராமின் சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரிடத்துல தங்கு, ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். கர்த்தரிடத்துல தங்கு, ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. சில நேரம் சில எல்லாரையும் சொல்லல. அல்லேலூயா. சில நேரம் எதிர்பாராத சூழ்நிலை, சில வேலைகள், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம முடிஞ்ச உடனே போறது உண்டு. பட் நம்ம சும்மாவே இருக்கிறோம், ஆனா முடிஞ்ச உடனே ஓடுறோன்னா அதுல எந்த ஆசீர்வாதம்? அல்லேலூயா. இருக்கணும். ராமின் சொல்லுங்களேன். யாரெல்லாம் புதுசா வராங்கன்னு பார்க்கணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லை யாரெல்லாம் வராத இன்றைக்கு சபையில் இருக்கிறாங்க அவங்கள குறித்து பார்க்கணும். ராமின் சொல்லுங்களேன். சில சொல்றது, நான் வர்றதே பெரிய விஷயம், இதுல யார் வரலன்னு நான் பார்க்கணுமா? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்குவது. நான் என்ன செய்கிறேன்? நம்ம என்ன சொல்றோம்? முடிஞ்ச உடனே கடன்னு ஓடுறோம். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க ஆலயத்தில் தங்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் என் தாபரமா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய 7 கண்கள் இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் நீ தங்குவதினாலே, இந்த ஆலயத்தில் உன்னுடைய கால்கள் நிற்கிறதுனாலே, இந்த ஆலயத்தில் உன்னுடைய முழங்கால் முடங்கிறதுனாலே, இந்த ஆலயத்தில் உன்னுடைய விண்ணப்பம் ஏறெடுக்கிறதுனாலே, இந்த ஆலயத்தில் நீ தேவ சமூகத்தில் அமருகிறதுனாலே அநேக நன்மைகள் வருகிறது. அல்லேலூயா. அநேகர் இந்த ஆலயத்தை குறித்த மேன்மையை அறியாதபடி உலகத்தை நோக்கி ஓடுகிறதுனால தான் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில தரித்திரமோ, இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் பெற்றுக்கொள்ளாத இருக்கிற முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ஆலயத்தை குறித்த மேன்மை நிறைய நேரத்தில் நமக்கு தெரியுது கிடையாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்களேன்.
ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க இந்த ஆலயத்தை குறித்த மேன்மையை தெரிஞ்சு, அன்னால் தேவ ஆலயத்தை குறித்த மேன்மையை தெரிந்து கொண்டா. அவ போனா, அல்லேலூயா அல்லேலூயா, தேவ சமூகத்தில் அமர்ந்தா. ஆலயத்திற்குள்ள போனா, அவ எதையும் பார்க்கல. அல்லேலூயா, அங்க ஊழியக்காரர் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கல. அவ கண்களை மூடினா, அவ இருதயத்தை ஊற்ற ஆரம்பிச்சான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவளுக்கு தெரியும், இந்த இடத்துல விடுதலை இருக்கு, இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இந்த இடத்துல நான் அழுகுகிற அழுகைய என் ஆண்டவருக்கு நிச்சயம் கேட்பார். என் புருஷனால குழந்தை தர முடியாது, இந்த உலகத்தினால எனக்கு மருத்துவத்தால் இந்த குழந்தை என்னால் தர முடியாது, இந்த உலகம் என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற இந்த குறைவை மாற்ற முடியாது. ஒன்று மாற்ற முடியும், தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அவ உட்கார்றா தேவ சமூகத்துல. அல்லேலூயா, உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துல ஜெபத்தை முடிச்சுட்டு போயிட்டாளா? அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அப்படியா செஞ்சா? வசனம் சொல்லுகிறது வெகு நேரம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பக்கத்துல சொல்லுங்க, வெகு நேரம் இருந்தனா சாமுவேலை பார்ப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். வெகு நேரம் தேவ சமூகத்தில் இருந்தனா அவருடைய வார்த்தையை கேட்போம். அல்லேலூயா, உட்கார்றா, அழுகிறா அழுகிறா அழுகிறா. நம்ம எல்லாம் நம்ம எங்க போய் அழுகுவோம்? அல்லேலூயா, நம்ம எங்க அழுகிறோம் நமக்கு தெரியும். அல்லேலூயா, ஆனா தேவ சமூகத்துல வந்துட்டா, இந்த ஆலயத்துல தேவ மகிமையை பார்க்கும்படியா. அல்லேலூயா, அவ சொல்றா வெகு நேரம். ராமன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அவ வெகு நேரம் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்றா. அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறது. அவருடைய கண்களிலிருந்து தார தாரையாய் தண்ணி இன்றைக்கு புரண்டு ஓடி கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயம் தேவ சமூகத்தில் ஊற்றுகிறா, புலம்புகிறா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்தில். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க. என்னிடத்துல அவர் எந்த இடத்துல இருக்கார்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவளுக்கு தெரியும், வருத்தத்தை மாற்றுகிற ஒரு ஸ்தலம் தேவனுடைய ஆலயம், கண்ணீரை மாற்றுகிற ஸ்தலம் தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விடுதலை தருகிற ஒரு ஸ்தலம் தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சுகம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்தலம் தேவனுடைய ஆலயம். வார்த்தையினாலே திருப்தியாக்குகிற ஒரு ஸ்தலம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆலோசனைகள் புரண்டு தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. வானத்தின் அக்கினி தேவ சமூகத்திலிருந்து இந்த ஆலயத்தின் மேல் வந்து அமருகிறத நிறைய நேரத்துல ஆண்டவரை ஆராதிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, நம் ஒரு மனதோடு கூட ஒன்றுபட்டு ஒரு இடத்துல கூடும் பொழுது அந்த இடத்தை கர்த்தர் அசைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அந்த இடம் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சமூகத்துல அண்ணா அவள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை தேவனுடைய ஆலயத்துல பிரசங்கிக்கும்படியாய் போகும் பொழுது, அல்லேலூயா, அங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவரால் நிமிரக்கூடாதபடி அவள் எப்படி இருக்கிறாளா? கூனியா இருக்கிறா. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா நிமிர்ந்து நடக்கிற நம்மளே நிறைய நேரத்துல சபைக்குன்னா செய்யறதில்ல. ஆனா அவ கூனியா இருந்தாலும் தேவ ஆலயத்துக்கு வரா. நிமிர்ந்து அவளால் பார்க்கவே முடியல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நிருபத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரியை பார்க்கிறார். தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுதே என்ன உண்டாச்சா? சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு உண்டாது? சத்தமா சொல்லுங்களேன். எங்க அப்பா வீட்டுக்கு போனோம்பா. அல்லேலூயா. என்ன உண்டாச்சா அவருக்கு? பெரிய மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, ஜெப வேலையாகிய, இன்றைக்கு பாருங்க, அந்த ஜெப வேலை வந்த பொழுது பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு போனாங்க. எங்க போனாங்க? பெரிய பெரிய அற்புதம் செய்தவங்க, பெரிய பெரிய மகிமையான காரியத்தை செய்தவங்க. டைம், த ரைட் டைம், த பிரேயர் டைம். அவங்க ஆண்டுடைய ஆலயத்தை விடல. அல்லேலூயா. அவங்க ஆலயத்திற்குள்ள அலங்கார வாசலுக்குள்ள போகும்பொழுதே ஒரு முடவன் இருக்கிறான். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போவது வாசல்லையே ஒரு அற்புதத்தை பார்க்கிறாங்க. ராமன் சொல்லுங்களேன். அவன் ஏதாவது இருக்குமா அவங்கள பார்க்கிறான். ஆண்டு அவங்க சொல்லலாம், வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்லை, நசனாக இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் குதித்தெழுந்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசித்தான். அல்லேலூயா. நமக்கு டைம் ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரமாட்டோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள வரணுமா?
இந்த ஆலயத்திற்குள்ள, தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நன்றி உள்ள இருதயத்தோடு, துதியுள்ள இருதயத்தோடு, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு எண்ணத்தோடு நீங்க தேவ ஆலயத்துக்கு நுழைந்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அதனால தான் இன்றைக்கு பாருங்க, ஆண்டோடைய ஆலயத்தை அருமையான இன்றைக்கு சாமுவேல் கட்டும் பொழுது சில காரியங்களை சொல்லி அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கிறோம். 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாத போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராய் வந்து விண்ணப்பம் செய்யும் பொழுது உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்கள் தேவரீர் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய அடியாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலும் இந்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உம்முடைய ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கடவது. அல்லேலூயா. அவன் சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே, ஒருவேளை என் ஜனங்கள் பாவம் செய்து நீர் வானத்தை அடைத்திருப்பீர்களானால் உம்முடைய ஜனங்கள் எல்லாம் உங்க ஆலயத்தில் வந்து ஒன்று கூடி தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேசத்தின் மழைக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து மழையை கட்டளிடுவாராம். அப்படிப்பட்ட ஸ்தலமா இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 37. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போது, வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போது அவருடைய சத்துருக்கள் தேசத்திற்குள் பட்டத்தினாலே முற்றுகை போடுகையில் யாதொரு வாதியும் வருகிற போது, மறுபடியும் சொல்ல முடியும், ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து அவன், நல்ல கவனிங்க, இந்த ஆலயத்திற்குள் நேராக கையை விரித்து செரியும் சகல விண்ணப்பத்திற்கும் சகல வேண்டுதல்களும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் உயிரோடு கூட நாளெல்லாம் நாம் உமக்கு பயப்படும்படிக்கு. அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லேலூயா அல்லேலூயா வசனம் சொல்ல, என் ஜனங்கள் பஞ்சத்தில் அடிப்படும் போது, என் ஜனங்கள் பட்டினியில் அடிப்படும் போது, என் ஜனங்களுக்கு வெட்டு கிளிகளினால வாதிக்கப்படும் போது, அப்பெல்லாம் இந்த ஆலயத்தில் வந்து யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ நீர் வானத்தின் பலகணிகளை திறப்பீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான வாதைகள் என் தேசத்தில் வரும்போது உடைய ஜனங்கள் உணர்ந்து உங்க ஆலயத்தில் வந்து உமக்கு நேராய் தன்னுடைய கரங்களை விரித்து அவர்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு மழை என செய்றீர் பொய்ய பண்ணுகிறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த தேசத்தின் ஜனங்களை இன்றைக்கு பாவத்தை நிமித்தம் அந்நிய தேசத்தார் வந்து சிறப்படுத்தி போயிட்டு உடைய ஜனங்கள் எல்லாம் அவங்க ஆலயத்துல வந்து வேண்டுதல் செய்வீர்களானால் நீர் அவர்களை விடுவித்து கொண்டு வர முடியும். தொடர்ந்து சொல்லிட்டே வருவார். அல்லேலூயா. 52வது வசனத்தை வாசிங்களா, கடைசியா வாசித்து முடிக்கலாம். அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உம்முடைய அடியானின் வேண்டுதலுக்கு திறந்திருப்பதாக. அல்லேலூயா. அவன் சொல்ல, இந்த ஆலயத்தை குறித்த நிறைய காரியத்தை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது தேவ சமூகத்தில் அவன் வேண்டு செய்கிறான். இது விடுதலை தருகிற ஸ்தலம், வாதையை மாற்றுகிற ஸ்தலம், பட்டினியை மாற்றுகிற ஸ்தலம், பஞ்சத்தை மாற்றுகிற ஸ்தலம், கடனை மாற்றுகிற ஸ்தலம், பாவத்தை மன்னிக்கிற ஸ்தலம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உன்னை நல்ல மகிமை உள்ள ஒரு மனிதனாய் மாற்றுகிற ஸ்தலம், உன்னை ஞானியாய் மாற்றுகிற ஸ்தலம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போகிற ஸ்தலம், உன் தலையை நிமிர பண்ணுகிற ஸ்தலம். அல்லேலூயா. உன்னை நல்ல பாத்திரமாய் உருவாக்குகிற ஒரு ஸ்தலம், உன்னை மேன்மைக்கு நேராய் நடத்துகிற ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உயர்வை காட்டுகிற ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. தரிசனத்தை பெற்றுக்கிற ஒரு ஸ்தலமாய் இந்த ஸ்தலத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன் ஜீவனே போனாலும் இந்த ஸ்தலத்தை விட்டுறாத.
அல்லேலூயா. ஓய்வு நாளை அசட்டை செய்யாத, ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத, இந்த ஆலயத்தின் மேன்மையை உணர்ந்து இந்த ஆலயத்தை பற்றிக்கொள். நிச்சயம் தேவன் உன் தலையை அவர் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வறண்டு போயிருக்கா, தேவ ஆலயத்துக்கு வா. அல்லேலூயா. பலவீனப்பட்டு இருக்கிறியா, தேவனுடைய ஆலயத்துக்கு வா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடைக்கப்பட்டு இருக்கிறியா, தேவனுடைய ஆலயத்துக்கு வா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஜெபமே பண்ண முடியல, ரொம்ப அந்தகாரத்தினால சூழப்பட்டிருக்கிறா, தேவனுடைய ஆலயத்துக்கு வா. இந்த ஸ்தலம் உன்னை மேன்மை உள்ள மனிதனாய் மாற்றுகிற ஸ்தலம். இந்த ஸ்தலம் உனக்கு இயேசுவை காண்பிக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் நீ தங்கி இருப்பாயானால் நீ பரலோகத்திலும் தங்கி இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஸ்தலம் உன்னை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற ஸ்தலம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஸ்தலத்தினாலே உன் வாழ்க்கைகள் விரிவாக்கப்படும், ஆலோசிக்கப்படும், தேவனிடத்துல கிட்டி சேரப்படும். இந்த ஸ்தலத்தை விட்டுறாதீங்க.